வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு தான். இன்றைய பதிவை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸோடு இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயன் தரும். நிறைய பேருக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நரமுடி பிரச்சனை. அது மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு ஹேர் பராமரிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது செம்பட்ட முடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கலர் மாறிடும். அது திருப்பியும் பழைய கலருக்கு நம்ம பிளாக் கலருக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னுடைய மகளுக்கு நல்ல லாங் ஹேரு, நல்ல அடர்த்தியாக இருந்தது. அவங்க வீட்டு தண்ணி உப்பு தண்ணி, போர் முடி வளர்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரலாக ஹேர் நிறைய பொருட்களை ரொம்ப ஷார்ட் ஆகிடுது. ஷைனிங்காக முடி சரியாக பராமரிக்க ஹேர் வளர்றதுக்கும் செம்பட்ட கலரில் ஆகிடுதா. இதனால் அவங்க என்ன செய்வாங்க, பியூட்டி பார்லரில் போய் அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் அப்போ முடியை சரி பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு தடவை போனாங்க, 2 தடவை போனாங்க. 3ஆவது தடவை அவங்க போகலை. அவங்களுக்கு யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹென்னா கம்பெனி அவங்க நேச்சுரல் ஷைனிங் ஹேருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது நான் விளம்பரத்துக்காக நாங்கள் இந்த பதிவு போடலைங்க. நான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நிறைய முடி எனக்கு இருந்தது. அதை நான் இந்த பவுட்ரு வச்சு எப்படி அதை போக்குனேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய மகளுக்கு அந்த ஹேரு எப்படி பழையபடி அடர்த்தியாக கொண்டு வந்தாங்கன்றதை தான் நான் இந்த வீடியோவில் பதிவிட விரும்புகின்றேன். அவங்க யாரோ சொன்னாங்கன்ட்டு நேச்சுரல் ஷைனிங் ஹென்னா அந்த பவுட்ரு வாங்கினாங்க. அந்த பவுட்ரு 120 கிராம் 75 ரூபாய் தான். அந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை வச்சு, செம்பருத்தி, அப்புறம் நெல்லிக்காய், அது அவுரி பொடி, மருதாணி, அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கான இன்னும் நிறையா பொருட்கள் சேர்த்து அந்த பவுடர் செஞ்சுருக்காங்க. அதையும் என்னுடைய மகள் பயன்படுத்தினாங்க. ரொம்ப அருமையாக முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த செம்பட்டை கலர்லாம் மாறி நல்ல பிளாக் கலராக வந்துடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பியூட்டி பார்லர்லாம் போய் சரியாகாத முடி அவங்க இந்த பவுட்ரு பயன்படுத்தி சரியாயிடுதோ. நானே கேட்டேன், நல்லா ஹேர் நல்லா அடர்த்தியாக வருது எப்படின்ட்டு. அப்போ தான் என்னுடைய மகன் இந்த பவுட்ரு நான் யூஸ் பண்ணுறேம்மா, நல்லா இருக்குது, உங்களுக்கும் வாங்கி தரேன்னு வாங்கி தந்தாங்க. நான் 2 வாட்டி தான் யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு பலன் கிடச்சது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். முடி கலர் மாறுறதுக்கு இந்த பவுட்ரு நைட்டு நான் 2 ஸ்பூன் எடுத்தேங்க. அதில் அரிசி கழுவுன அந்த தண்ணி, முதல் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நல்லா கெட்டியாக கரைச்சி அரிசியை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அலம்பும் போது நல்லா ஸ்ட்ராங்காக தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி விட்டு நான் கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சதும் அந்த பவுட்ரை நல்லா அந்த நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரை ஹேரில் ஃபுல்லாக உள்ள மேல் பக்கம் எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு நான் அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டேங்க. இதுதான் அரிசி கழுவுற அந்த தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா தேய்ச்சி நம்ம ஒரு 1/2 hour கழித்து நம்ம அரிசி கழுவுற தண்ணியை நம்ம ஒரு பானையில் எடுத்து வச்சுக்கணும். அரிசி நிறைய ஒரு 4-5 வாட்டி கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு தலையில் அரிசி கழுவுன தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரெலாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கூட நம்ம ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஹேர் ஃபஸ்ட்டு டே பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாது. செகண்ட் டைம் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் கருமை நிறத்திலும் ஃபஸ்ட்டு செம்பட்டை கலரு ஒயிட் ஹேர் செம்பட்டை கலராக மாறி கொஞ்சம் ஷைனிங்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் கலர் மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம அடிக்கடி அதை பயன்படுத்தும் போது என்னுடைய மகள் இதை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க செம்பட்டை கலர் பூரணமாக
ஃபுல்லாகவே மாறிட்டு தான் அவங்கள ஃபுல்லாக பிளாக் கலரில் நல்லா அடர்த்தியாகவும் வளரவும் தொடங்கிடுது. நல்ல ரிசல்ட்டு நான் 2 டைம்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது. ஒயிட் ஷைனிங்காக செம்பட்ட கலரில் மாறிடுது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு தெரியல. செகண்ட் டைம் போகும்போது நல்லா ஷைனிங்காக வந்து கலரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பித்தது. நான் கலர்லாம் ஃபஸ்ட்டு வந்து செம்பட்ட கலர் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிளாக் கலர் கொடுக்கும். அதுவும் வந்து சின்ன வயசுன்னா அவங்களுக்கு ஓகே. செம்பட்ட கலர் ஃபுல்லாக மாறி பிளாக் ஆகி நல்லா அடர்த்தியாக முடி வந்து வளர ஆரம்பிக்கும். ஏன்னா என்னுடைய மகள் வந்து இன்னுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து யாராவது வந்து முடி வந்து கொட்டிடுது, ஷார்ட்டாக எடுத்துன்னா இதை வந்து பயன்படுத்துங்க. முடி கொட்டுறதும் வந்து நிற்கும். இது கண்டிப்பாக வந்து அரிசி கழுவுற தண்ணி தாங்க இதில் நம்ம ஹேர் வந்து கொட்டுறது நிற்கிறதுக்கு இந்த பவுடருக்கும் காரணமே அரிசி தண்ணி தான். அந்த காலத்தில் அரிசி கழுவுற தண்ணியில் வந்து குழம்பெல்லாம் வைப்பாங்க ருசிக்காக. ஆனால் ஃபேஸ் வாஷ் கூட அந்த தண்ணியில் நம்ம பண்ணோம்னா முகம் வந்து நல்ல பொலிவோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இட்லிக்கு மாவு ஆட்டுறீங்க, மிக்ஸி ஜாரில் ஆட்டுறீங்க, இல்லை கிரைண்டரில் ஆட்டுறீங்க. எதில் ஆட்டினா என்னங்க, ஆனால் நமக்கு தேவை இட்லி சாஃப்டாக வரணும். நிறைய டிப்ஸு நானும் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இட்லிக்கு காலையில் அரிசியெல்லாம் ஊற வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து மாவாட்ட ஆரம்பிக்கலாம். அரிசி ஊற வைக்கும்போது ஒரு பாட்டிலில் தண்ணியும் பிடிச்சி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். கொஞ்சமாக 1/4 கப்பு அவல் அதை தனியாக ஊற வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயும் இல்லை கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தால் கிரைண்டர்லேயும், ஃப்ரிட்ஜில் நம்ம நல்ல ஜில்லுன்னு ஆன தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஆட்டினோம்னா இட்லி சாஃப்டாக வரும். ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு ஏடு போட்டு நம்ம ஆட்டி முடித்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஆட்டி எடுத்ததும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஆட்டலாம். கிரைண்டரில் நீங்கள் மாவு ஆட்டும்போது தண்ணியை ஐஸ் வாட்டரை தெளித்து ஆட்டுங்க. கண்டிப்பாக இட்லி பூ போல் குஷ்பு இட்லி மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கேரண்டி. மாவு வந்து நைட்டு ஊற்றணும் அப்படின்னீங்கன்னா காலையில் ஆட்டிட்டு கையில் உப்பு கரைங்க. கை போட்டோம்னா மாவு புளிச்சிடும். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப நாள் இருக்கணும், புளிக்காமல் இருக்கணும்னா உப்பு போடாமல் மாவை கரைச்சி வச்சுருங்க. மாவு வந்து புளிக்காது. நம்ம வேணும்போது உப்பு போட்டு இட்லி தோசை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றினா ரொம்ப நல்லது. இட்லி சாஃப்டாக வரும். துணி இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். இந்த மாதிரி தட்டு கீழே வைக்கும்போது தட்டு ஆடும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மேலே வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றலாம். நம்ம இட்லி தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி சட்டியில் தண்ணி விட்டு சுவிட்சை ஆன் பண்ணி ஒரு கொதி வரும்போது நீங்கள் இட்லி ஊற்றி உள்ளே வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் இட்லி வெந்துடுங்க. சாஃப்டாகவும் இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதையும் நம்ம சீக்கிரமாக சமைக்கணுன்னா அதுக்கேற்ற சமையல் தேர்வு பண்ணணும். சீக்கிரமாக சமைக்கக்கூடிய சமையல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமைக்கக்கூடியது மோர் குழம்பு வைக்கலாம், கள்ளி புளிச்சாறு வைக்கலாம், பருப்பு கடைஞ்சி ரசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் அவசரத்துக்கு தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். பொரியல் சீக்கிரம் பண்ணணுன்னா நீங்கள் குக்கரில் வைங்க. குக்கரில் வைக்கும்போது ஒரு பொரியல் வைக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு கிண்ணத்தை வச்சு இன்னொரு பொரியலும் ஒரே டைம் ரெண்டுமே ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். கேஸும் மிச்சப்படும். கேஸ் மிச்சப்படுறதுக்கு குக்கரை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு டைமே பத்தலை, மற்ற வேலையெல்லாம் இருக்குது, சமைக்கிற வேலை வந்து டைம் வந்து ரொம்ப நமக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கழிச்சி போகுதுன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி சமைச்சு முடிக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக முடிக்கக்கூடிய குழம்பு காய்கறியை தேர்வு செய்யுங்க. இந்த மாதிரி மெத்தடில் குக்கரில் 2 காய் வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வேலை சுலபமாக முடியும். ரைஸ் குக்கர் 1 to 1 வச்சுக்கிட்டிங்கன்னா ரைஸ் குக்கரில் சாதம் போட்டுட்டு குக்கரில் 2 காயை வச்சுட்டு ஒரு அடுப்பில் நீங்கள் குழம்பு கூட்டிட்டு அப்புறம் குழம்பு இறக்கி காய்கறியை தாளித்தம் செஞ்சோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை சீக்கிரம் முடியும். ஒரு காய் வச்சு சைடில் வந்து அப்பளம் வச்சுக்கலாம், இல்லைன்னா முட்டை வச்சுக்கலாம். தினைக்கும் 2 காய் செய்ய நிச்சயமாக ஏது நமக்கு டைமுங்க. அதனால் ஒரே காய் ஒரு குழம்பு, அப்பளம், முட்டை இல்லை சைடிஷ்
சிப்ஸு, ஊறுகாய், துவையல் இந்த மாதிரி ஏதாவது சைடில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.